அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்யூஎஸ் சார்பிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பாங்க, பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 9th படிக்காமலே டைரெக்டாக வந்து ப்ரைவேட்டாக வந்து 10th எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் படிக்காமலே 12th வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களும் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதலான்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, ஹைகோர்ட் கிளை, ஸோ அந்த நீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது இதுக்கு முன்னாடி அப்படின்னா கண்டிப்பாக 9th முடிச்சுட்டு தான் 10th முடிச்சிருக்கணும், 11th முடிச்சு தான் 12th முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ 9th இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக 10th ப்ரைவேட்டாக எழுதி பாஸ் பண்ணியிருக்கீங்க, அல்லது வந்து 10th முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் 12th பப்ளிக் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஸோ நீங்கள் வந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எஸ்ஐ எக்ஸாம்னால் அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சிருக்கணும், டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த 10th 12th இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் ஒரு கரெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு 3/5 நமக்கு வந்து டைம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 3/5 அப்படின்றத நமக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 10/5/2025 நமக்கு வந்து 1 வீக் வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. மீண்டும் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, பட் 10th 12th வந்து இது மாதிரி 9th 11th படிக்காமல் டைரெக்டாக நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றது இந்த இன்டிமேஷனில் தெரியுது, ரைட்டா. ஸோ இன்னொரு தாட் ஒன்று மெமராண்டம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் யூடியூப்பில் போட்டிருப்பாங்க. ஜூன் மாதம் 3rd or 4th வீக்கில் எக்ஸாம் வரதாக ஒரு மெமராண்டம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அது சார்ந்த நிறைய விதமான கருத்துக்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. அது பேக்குன்றாங்க, ரியல்ன்றாங்க, ஆனால் எது உண்மை அப்படின்ற நமக்கு தெரியல. பட் நோட்டிஃபிகேஷன் நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ நாம் சிலபஸை கவர் பண்ணி படிச்சுட்டு ரெடியாக இருக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, ரைட்டா. ஸோ எப்போ வேணாலும் எக்ஸாம் வரலாம். அது ஜூன் அவங்க சொல்கிற மாதிரி லாஸ்ட் வீக்லேயும் வரலாம், அல்லது ஜூலை அல்லது ஆகஸ்ட்டில் கூட வரலாம். ஏன்னா இது நிறைய வழக்குகள் இருக்கிறதுனால யாருமே வந்து அக்யூரேட்டாக இப்போ தான் தேர்வு நடக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஏன் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கே கூட சொல்ல முடியாது, அவங்களுக்கு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களே பல வழக்கில் மாட்டிகிட்டு இருக்காங்க. எஸ்ஐ எக்ஸாமுக்கு மறுபடியும் 3 மாதத்தில் ரிசல்ட்டை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராசஸ் முடிக்காமல் எப்படி எக்ஸாம் வைப்பாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது, ரைட்டா. ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் என்னென்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அடுத்த எக்ஸாம் எப்போ வைக்கலான்ற மாதிரி ஒரு நமக்கு வந்து ஒரு 2 மாதம் 1.5 மாதம் கழிச்சு வைக்கலான்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க அஃபீஸில் அந்த மெமராண்டமில். ஸோ அந்த சர்க்குலர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் ஜூன் இறுதியில் வரும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. வந்தால் என்ன பண்ணுறது, அதனால் நீங்கள் படிச்சுட்டு ரெடியாக இருங்க. மேபி கொஞ்சம் தள்ளி போனால், அதாவது ஆஃப்டர் த குரூப் 4க்கு அப்புறம் ஜூலை இறுதி ஆகஸ்ட்டில் வந்தால் பெட்டராக இருக்கும். இருந்தாலும் கூட எது எப்படி இருந்தாலும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, அப்ளிகேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ சிலபஸ் என்னென்னு தெரியும். ஸோ நம்ம படிச்சுட்டு தயாராக வந்து இருக்கணும். ஸோ அடுத்து பிசிக்கான பார்த்துருப்பீங்க, சட்டசபையில் வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து வேக்கன்சி அறிவிச்சாங்க 2833. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் அந்த அறிக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேக்கன்சி வந்து 3000 சம்திங் வேக்கன்சி வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்க்கலாம். ஸோ பத்திரிகை செய்தி பார்த்துருப்பீங்க, 3363 காவலர்கள் வந்து புதிதாக தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த 3363 எப்படி வருது அப்படின்னா, இங்கே பாருங்கள், காவலர்கள் தேர்வுன்னு போட்டிருக்காங்க இல்லையா. சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் காவல்துறையில் 2833 2ஆம் நிலை காவலர்களும், ஆயுதப்படைக்கு 850 காவலர்கள், தமிழ்நாடு சிறப்பு காவல்படைக்கு 1983 காவலர்களும், சிறைகள் மற்றும் சீர்திருத்தத்துறைக்கு வந்து 180 2ஆம் நிலை சிறை காவலர்களும், தீயணைப்பு மற்றும் மீட்பு படைக்கு வந்து 350 தீயணைப்பாளர்கள் என மொத்தம் வந்து 3363 பேர் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரல, நாம் வந்து ஒரு 10,000 நியர் ஒரு 10,000 வேகன்சி வரும்னு எதிர்பார்த்துருந்தோம். பட் வருஷம் அவங்க 3000 வேகன்சி தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் 2025லுமே ஒரு 3000 வேகன்சி தான் நமக்கு வந்து வரும் அப்படின்றது நமக்கு தெரியுது, ரைட்டா. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா ஒரு ஜூலை ஆகஸ்ட், அதாவது எஸ்ஐ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேபி நோட்டிஃபிகேஷன் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கலாம், அல்லது அது நெருங்கும் பொழுது வந்து கொடுக்கலாம். ஒரு ஜூலை ஆகஸ்ட்டில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த தேர்வுக்கும் பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்னா செப்டம்பர் அக்டோபர் விட்டுட்டு நவம்பர் டிசம்பரில் அந்த டயத்தில் நவம்பர் அல்லது டிசம்பரில் எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்பில் இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் 2025 எக்ஸாம் வந்து நடத்துகிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணுவாங்க. அது ஜனவரி தொடக்கத்தில் ஃபிசிக்கல் மற்ற ப்ராசஸ்லாம் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா வருஷம் அந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்காங்க. இந்த வருடமும் நம்ம எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா
ஒரு ஜூலை அல்லது ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். எஸ்ஐ இது என்ன அப்படின்னா மறுபடியும் 3 மாதத்தில் ரிசல்ட் கொடுக்க சொன்னாங்க. ஒட்டுமொத்த ப்ராசஸும் ரிவைஸ் பண்ணி பண்ண சொன்னாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வழக்கம் ஒன்று போயிட்டுருக்கு எஸ்ஐக்கு, ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ 2024 நோட்டிஃபிகேஷன் கொடுக்காதனால அதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. மேபி அது ஸ்டூடெண்ட்டுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படி வந்து மதுரை கிளை வந்து இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சம்மந்தமாக தீர்ப்பு கொடுத்து அதனால் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களோ, அது மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து நீதிமன்றம் தலையிட்டு அதை கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னா மீண்டும் அப்ளை பண்ணுறதுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வாய்ப்பு கொடுத்தே இருந்தாங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா. ஸோ அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். 1 by 1 என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ சிலபஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி நீங்கள் வந்து படித்து முடிச்சு வச்சுருங்க. ஓகேங்களா. படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு இருங்க. எப்போ எக்ஸாம் வந்து டேட் அறிவித்தாலும் நம்ம எக்ஸாம் எழுதிட்டு போகலாம். ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.